காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை சோதனைச் சாவடி அருகிலேயே தவேக தொண்டர்களை தடுத்து நிறுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், தவேக தொண்டர்கள் அங்கு தடுத்து நிறுத்தப்படுவதற்கான காரணமாக காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமாக அபிநயா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அந்த போராட்டக்கார மக்களை பரந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டு அந்த சந்திப்பானது அந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அந்த கிராம பொதுமக்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட கட்சியினர் சிலர் மட்டுமே உள்ளே அனுப்பும்படி நடைபெற்று வருது. ஏற்கனவே இந்த பாதுகாப்பிற்காக அந்த திருமண மண்டபத்திற்கு வரப்படும் இந்த 7 வழியில், அதாவது பொன்னேரிக்கரை, கண்ணந்தாங்கல், பரந்தூர் உள்ளிட்ட 7 பகுதிகளில் தடுப்பு வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது நேரம் அதிகரிக்கும் வகையில் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விஜய் காணுவதற்காக விஜய் கட்சியினரும் பொதுமக்களும் ஏராளமாக கூட்டமாக வருவதை அறிந்து கூடுதலாக 200 போலீசார் நியமிக்கப்பட்டு பரந்தூர், கண்ணந்தாங்கல், பொன்னேரிக்கரை உள்ளிட்ட பகுதியில் கூடுதலாக காவல் நிறுத்தப்பட்டு அங்கே ரசிகர்களும் கட்சியினரும் தற்போது உள்ளே வந்து அனுமதி இல்லை என்று கூறி ஏற்கனவே அங்க அந்த திருமண மண்டபத்தில் அனுமதிக்கப்பட்ட அந்த கிராம பகுதிகளிலும் கிராம பொதுமக்களும் குறிப்பிட்ட அந்த கட்சியினர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார் எனவும் அங்க வரும் அந்த ரசிகர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்படும் பணியில் காவலர் வந்து ஈடுபட்டு வருகிறார். வினயா, கிராம மக்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்பதனால் அங்கு தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அங்கு அதிகமானவர்கள் கூடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா அந்த சோதனை சாவடியில? ஏற்கனவே விஜய் வந்து இன்று நேரம் கட்டுப்பாடுடன் தற்போது அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த திருமணம் நடைபெறும் அந்த மண்டபத்து வளாகத்தில் சுமார் 1500 பேர் மட்டுமே உள்ள அனுமதிக்கும் என காவல்துறை ஏற்கனவே நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் வருகையால் அதை அறிந்த பொதுமக்கள் ஏராளமானோர் விஜயை காண குவிக்கப்பட்டு அதிகமாக வந்து கொண்டிருப்பதற்காக போதிய இடமும் பாதுகாப்பும் இல்லாத காரணத்தாலேயே போலீசார் அனைவரையும் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில் தவேகவினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை பார்க்கலாம். ஆமாம், கிராம மக்கள் மட்டும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க வரைக்கும் வராங்க. இங்கே இருக்கிற நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் வராங்க. மாவட்டத்தை சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இங்க வந்திருக்கிறாங்க. 13 மாவட்டத்தில் இல்ல கிராமத்திலேருந்து வராங்க. இவங்க இங்க இருக்கிற காஞ்சிபுர மாவட்ட நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. அவ்வளவுதான்.